தமிழகத்தோட பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் பண்ணப்பட்டது. இப்படி தாக்கல் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க, நிதி பற்றாக்குறை எவ்வளவு, தமிழக அரசோட வருவாய் எந்த அளவுக்கு இருக்கு, டோட்டல் ஃபிஸ்கல் டெபிசிட் எந்த அளவுக்கு இருக்கு, அரசு தன்னோட நிர்வாகத்தை நடத்துறதுக்கு வருமானம் எவ்வளவு பற்றாக்குறையா இருக்கு, இல்ல வருமானம் எவ்வளவு வந்திருக்கு, அரசு தன்னுடைய திட்டங்களை முடிக்கிறதுக்காக இப்ப தேர்தல் வாக்குறுதியில் நிறைய விஷயங்களை இந்த அரசு வரதுக்கு முன்னாடி கொடுத்திருப்பாங்க. அதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு எவ்வளவு இந்த இடத்துல கடன் வாங்க வேண்டியது இருக்குன்னு தெளிவான ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கு. இந்த அறிவிப்பு வெளியில வந்ததுக்கு அப்புறமா இது சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த பதிவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அண்ட் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுகனால இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது, பள்ளி கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டிருக்கு. ஒரு 4000 கோடிக்கு கிட்ட போன பட்ஜெட்டை விட இவங்க குறைச்சிட்டாங்கன்னு ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. பள்ளி கல்வித்துறைக்கான நிதியை குறைச்சிட்டாங்கன்னா அது எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதற்கு தாவேகா கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பதில் ஏகப்பட்ட குழப்பங்களை உருவாகி இருக்கு. சோ இதை பத்தின தகவல்கள் எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவுல பார்த்துலாம். கூடவே அடிஷனலா ஒரு போனஸான ஒரு செய்தியும் இருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு செய்தி தொகுப்புல சேர்த்து பார்த்துருவோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். இன்னைக்கு தமிழகத்தோட பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தாவேகா அரசாங்கம் பதவியேற்றதுக்கு அப்புறமா அவங்களோட முதல் பட்ஜெட் இதுதான். இப்படி தாக்கல் செய்யப்பட்ட இந்த ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் பட்ஜெட்டோட அந்த உரையை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஓவராலாக பார்த்தோன்னா எந்தெந்த துறைகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கிறத ஒரு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஏன்னா அப்போதான் நமக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். அதுக்கப்புறமா அதை பற்றின அந்த விவாதங்கள், அதன் மேல் இருக்கக்கூடிய விமர்சனங்கள்ன்றதை பார்ப்போம். முதல்ல பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கலுக்கு 29,863 கோடி, சுகாதாரத்துறைக்கு 23,527 கோடி. கொஞ்சம் பெருசாக தான் போகும், ஆனால் வேற வழியில் ஒவ்வொன்றும் நான் சொல்லிதாகணும். இதுக்கு அடுத்தபடியாக நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்களுக்கு 21,524 கோடியும், உள்துறை மற்றும் மதுவிலக்குக்கு 17,290 கோடியும், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடியும், எரிசக்தி துறைக்கு 15,828 கோடியும், வேளாண் துறைக்கு 14,984 கோடியும், உணவுத்துறைக்கு 14,830 கோடியும், போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடியும், சமூக நலத்துறைக்கு 9,818 கோடியும், நீர்வளத்துறைக்கு 9,264 கோடியும், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறைக்கு 8,852 கோடியும், உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடியும், கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத் துறைகளுக்கு 4,880 கோடிகளும், தொழில் முதலீட்டு ஊக்குவிப்புக்கு 4,414 கோடியும், சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடியும், நீதி நிர்வாகத்துறைக்கு 2,486 கோடியும், MSME துறைக்கு 2,142 கோடியும், தொழிலாளர் நலத்துறைக்கு 2,022 கோடியும், விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடியும், சுற்றுச்சூழல் துறைக்கு 1,762 கோடியும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு 1,700 கோடியும், கைத்தறித்துறைக்கு 1,678 கோடியும், மாற்றுத்திறனாளி நலத்துறைக்கு 1,485 கோடியும், சுற்றுலாத்துறைக்கு 775 கோடியும், அறநிலைத்துறைக்கு 708 கோடியும், வணிக வரித்துறைக்கு 651 கோடியும், கனிம வளத்துறைக்கு 438 கோடியும், டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு மொத்தமா 398 கோடியும், சுகாதாரத்துறைக்கு 23,357 கோடியும், வேளாண்மை துறைக்கு 14,984 கோடியும், கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான அந்த இலவச மின்சாரத்துக்காக 7,432 கோடிகளும் ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்துறைக்கு 1,485 கோடியும், காமராஜர் காலை உணவு திட்ட விரிவாக்கத்துக்கு 710 கோடியும், தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்துக்கு 560 கோடியும், ஆன்றோர் மேம்பாட்டு திட்டத்துக்கு 250 கோடியும், பழங்குடியினர் வாழ்விட மேம்பாட்டுக்காக 200 கோடியும் இந்த இடத்துல ஒதுக்கீடு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பட்ஜெட் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட்ஜெட்ல இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது இருக்கக்கூடிய கேள்விகள், குறிப்பா எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய திமுக வைத்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்ல ஒரு விமர்சனம். நிறைய இடத்துல அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஆனா ரொம்ப சென்சிட்டிவா கவனிக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா, பள்ளி கல்வித்துறைக்கான அந்த நிதியை குறைச்சது. இன்னொன்னு, மீனவர்களோட நலனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியில மீனவர்கள் அந்த தடை காலத்துல பெறக்கூடிய உதவித்தொகையா இருக்கக்கூடிய 8,000 குறைச்சிட்டாங்க. 8,000 7,000 மாத்தி கொடுத்திருக்காங்கன்னு ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்னன்றதை நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏன்னா இது ரெண்டுமே பொய்யான செய்தி. இதுல திமுக இல்ல அவங்களோட அபிஷியல் ஐடி விங் ஹேண்டில் இல்ல அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய செய்திகள், திமுகவோட அந்த எக்கோசிஸ்டம்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் மெயினா ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இமேஜ் நல்லா பாருங்க. கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைத்த தாவேகா அரசு. இதுல திமுக அரசு 2024, 2026, 27 இடைக்கால பட்ஜெட்ல 48,534 கோடியை
பள்ளிக்கல்வித்துறைக்கான பட்ஜெட்டா கொடுத்திருக்காங்க. ஆனா தாவேக அரசு இப்ப இருக்கிறவங்க 44,527 கோடியை தான் கொடுத்திருக்காங்க. இதுல மொத்தமா ஒரு 4,007 கோடி வித்தியாசமானது வருது. 4,000 கோடி பட்ஜெட்ல குறைக்கப்பட்டிருக்கு. சோ பள்ளி கல்வித்துறையில இந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்குன்னா இது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லி ஒரு கிளைம் வைக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியா பார்த்தனா உயர்கல்வித்துறையிலும் பட்ஜெட் ஆனது குறைக்கப்பட்டிருக்கு. இந்த நிதியில திமுக அரசு 2026-27 இடைக்கால பட்ஜெட் ஆனது தாக்கல் பண்ணப்படுறப்போ, அதாவது அவங்க ஆட்சியை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி 8,505 கோடி பட்ஜெட் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. ஆனா தற்போதுள்ள தாவேக அரசு 8,393 கோடி தான் பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. இதுலயும் பார்த்தனா ஒரு 112 கோடிக்கு கிட்ட நிதியானது குறைச்சு கொடுக்கப்பட்டிருக்குன்னு மிகப்பெரிய அளவு விமர்சனங்களை வச்சிருக்காங்க. அண்ட் இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். காரணம், இந்த நிதிகள் குறையிறதுன்றது சாதாரணமான ஒரு செயல் கிடையாது. ஆனா இதுக்கு பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகன் அவர்கள் முக்கியமான ஒரு பதிலடின்றதை கொடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னா 2025-26 இதுல திமுகவோட பட்ஜெட்ல பள்ளி கல்வித்துறைக்குன்னு ஒதுக்கப்பட்ட நிதி 46,767 கோடி. சோ 46,767 கோடியை ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. ஆனா இதுல செலவு பண்ணது எவ்வளவுன்னு பார்த்தனா வெறும் 42,351 கோடி ரூபாய் மட்டும்தான். இதிலேயே கிட்டத்தட்ட 4,000 கோடிக்கும் அதிகமான பணம் இல்ல நிதி ஒதுக்கீடு பண்ணதுன்றது செலவு செய்யப்படல. இவங்க செலவு செஞ்சது 42,000 கோடி, அது சொச்சம் தான். ஆனா இடைநிலை பட்ஜெட்ல 2026-27 பட்ஜெட்ல 48,534 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறைக்கான ஒரு பட்ஜெட்டா கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதை இன்னும் தெளிவா பார்க்கணும்னா 2025-26 இந்த காலகட்டத்துக்கு 44,000 கோடி ஒதுக்கப்படுது. அதுவே 2026-27 இடைநிலை பட்ஜெட்ல அது 48,000 கோடியா உயர்த்தப்படுது. அப்ப இவங்க செலவு பண்ணது எவ்வளவுன்னு பார்த்தனா வெறும் 42,000 கோடிகள் மட்டும்தான். அப்ப 42,000 கோடிகள் மட்டுமே செலவு பண்ண ஒரு இடத்துல இடைநிலை பட்ஜெட்னு ஒண்ணு கொண்டு வந்து 6,000 கோடி அதிகரிக்க வச்சிருக்காங்க. இந்த 6,000 கோடின்றது இவங்க சாதாரணமா பண்ணல. செலவு பண்றது நம்மளால இவ்வளவுதான் பண்ண முடியும், அதுவே போதுமான நிதி. ஆனா அதை விட இன்னும் அதிகப்படியான செலவினங்களை கணக்கு காமிச்சு ஒரு கட்டிடத்தை கட்ட போறோம், நாங்க அதை பண்ண போறோம், நாங்க இந்த இடத்துல இந்த ஃபண்டை இப்படி செலவு பண்ண போறோம்னு சொல்லி இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி காமிச்சிருக்காங்க. அதாவது மிகைப்படுத்தி காமிச்சிருக்காங்க. இன்னும் எளிமையா சொல்லணும்னா 100 ரூபாயில முடிய வேண்டிய ஒரு வேலையை ஒரு கான்ட்ராக்டை ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அந்த 100 ரூபாயில முடிய வேண்டிய கான்ட்ராக்டை அதோட வேல்யூவை ஏத்தி காமிக்கிறாங்க. 150 ரூபாய் தான் இருந்தா தான் அதை முடிக்க முடியும்ன்றாங்க. இப்போ அந்த 150 ரூபாயில இருக்கப்போ முடிக்க முடியும்னு காமிக்கிறத நம்ம கிட்ட எஸ்டிமேஷன் சொல்றப்போ 100 ரூபாயில முடிய வேண்டிய வேலையை அந்த 50 ரூபாயை சேர்த்து வச்சு 150 ரூபான்னு சொல்லிடுவாங்க. நம்மளும் அந்த 150 ரூபாய் அவங்க கிட்ட கொடுத்தனா 100 ரூபாயில அந்த வேலையை முடிச்சுட்டு 50 ரூபாய் அவங்க எடுத்துப்பாங்க. இதுதான் சிம்பிளான ஒரு கால்குலேஷன். சோ இந்த 6,000 கோடின்றது மிகைப்படுத்தப்பட்ட ஒண்ணு. இவங்க செலவு பண்ண அந்த 42,000 கோடியை விட இப்போ இன்னும் 2,000 கோடிக்கும் அதிகமா தாவேக அரசு தன்னோட பட்ஜெட்ல பள்ளி கல்வித்துறைக்கு கூடுதல் நிதியை ஒதுக்கி இருக்குன்னு ஒரு தகவலையும் சொல்லியிருக்காரு. அண்ட் இதோட கேள்வியை என்ன எழுப்பியிருக்காருன்னா 42,000 கோடி தான் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணது 44,000 கோடின்னு சொன்னீங்க, அண்ட் அடிஷனலா இந்த இடைநிலை பட்ஜெட்ல அதை 48,000 கோடியா மாத்தி இந்த 6,000 கோடியை யாருக்காக நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதற்கான பதில் திமுக கிட்ட இருந்து இன்னும் வரல. இதற்கு அடுத்தபடியா அந்த மீனவர் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு அறிவிப்பு. ஆக்சுவலா இவங்க என்ன ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்கன்னா, தமிழக மீனவர்களுக்கு தடைக்காலத்தில் வழங்கப்படக்கூடிய அந்த நிதி உதவி, மீன்பிடி தடைக்காலமானது ஒரு 2 மாதங்களுக்கு அறிவிக்கப்படும். மீன்களோட இனப்பெருக்க காலத்தில் பெரிய படகுகளில் போயிட்டு, விசைப்படகுகள் போன்ற படகுகளில் போயிட்டு ஆழ்கடலில் யாரும் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பை கொடுப்பாங்க. அப்போ அந்த 2 மாதங்களுக்கு அவங்களுக்கு வருமானம் பண்ணுறதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அவங்களோட குடும்பங்களுக்கு 8,000 ரூபாய் உதவியாக கொடுக்கப்படும். ஆனால் இந்த தாவேக அரசு வந்த உடனே அதை 7,000 ரூபாயை மாற்றிட்டாங்கன்னு ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டு இருக்கிறதுலே எப்படியெல்லாம் வந்து ஒருத்தவங்களை மேனிப்புலேட் பண்ணலான்றதை தெளிவாக காமிக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இன்னைக்கு பட்ஜெட்டில் அவங்க அறிவிச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, மழை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஒரு நிதி உதவி. ஸோ 2 வந்து வேற வேற நிதி உதவி. ஒன்று மீனவர்களுக்கான தடைக்காலம், அந்த 2 மாதம் மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு கடலுக்குள்ள மீன் பிடிக்க போகக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுவாங்கல்ல, அந்த தடைக்காலத்துக்கான நிதி உதவி 8,000 அப்படியே தொடருது. ஆனால் வடகிழக்கு பருவமழை ரொம்ப தீவிரம் அடையக்கூடிய காலமாக கருதப்படுற நவம்பர் மற்றும் டிசம்பர், எப்பெல்லாம் இந்த மழை தீவிரம் அடைஞ்சு அவங்களால கடலுக்குள்ள போய் தொழில் பண்ண முடியாதுன்னு ஒரு நிலைமை வருதோ, அப்போ மழைக்கால சிறப்பு நிதியா 6,000 ஆல்ரெடி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல 1,000 ரூபாய் ஏற்றி இப்போ 7,000 கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இவங்க சொல்றது என்ன, தடைக்காலத்துக்கான நிதியை 1,000 குறைச்சிட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னு பார்த்தோன்னா அது கிடையாது. மழைக்காலத்துக்கான அந்த ஒரு சிறப்பு நிதி உதவியில 1,000 ரூபாய் கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்னைக்கு இவங்களால கிளப்பப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கதையா மாறி இருக்கு. அந்த எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா திட்டத்துக்கும் வந்து இவங்க ஸ்டிக்கர் தான் மாத்திட்டு இருக்காங்க. கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு முழுக்க முழுக்க ஸ்டிக்கர் ஒட்டி அதே மாற்றம்னு சொல்றாங்கன்னு சொல்லி சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன். அம்மா லேப்டாப்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, அம்மா லேப்டாப் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பேரோட வாழ்க்கையை மாத்துச்சு. நான் முதற்கொண்டு
இன்னைக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு முக்கியமான மென்பொருள் சம்மந்தப்பட்ட இல்லை ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே முதல்ல உங்கள் வாழ்க்கையில் தொட்ட ஒரு லேப்டாப்னா அம்மா லேப்டாப் மட்டும் தான். அது ஏன் அவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸாக மாறுச்சுன்னா, ஒரு பையன் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். அப்படி அவன் படிச்சுட்டு இருக்கப்போ காலேஜுக்கு அவன் போகணும். அப்ளிகேஷன் ப்ராசஸில் இருந்து இது எல்லாத்துக்குமே அவன் ஒரு ப்ரௌசிங் சென்டர் தேடி தான் போவான். ஆனால் இந்த அம்மா லேப்டாப் கரெக்டாக அந்த 12th முடிக்கிற பசங்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால இயர்லியாகவே அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் கிடச்சிது. உண்மையிலே சொன்னோன்னா ரொம்ப பெரிய அளவு மாற்றங்களை அது கொண்டு வந்துச்சு. அவன் அது சம்மந்தப்பட்ட சில பேர் வந்து காலேஜ்குள்ளே போகிறப்போ அதை ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, காலேஜ்க்கு அந்த அதாவது இனிஷியல் ஸ்டேஜஸில் காலேஜஸோட அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது, அந்த லேப்டாப்பை பயன்படுத்தி எம்என்சியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கான ப்ரெசன்டேஷன்ஸை ரெடி பண்ணி வேலை வாங்கின எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் கூட படித்தவங்களே எவ்வளோ பேர் இந்த அம்மா லேப்டாப்பை பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு நல்ல கம்பெனியில் சேர்ந்து நல்ல ஒரு ஊதியத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு நிலைமையில் இருந்துட்டு இருக்காங்க. அதை கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, எலெக்ஷன் வரதுக்கு சில மாதம் முன்னாடி அந்த லேப்டாப்ஸை கொண்டு போய் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கொடுத்துட்டு, இன்னும் சிம்பிளாக கேட்குறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலேஜ் போகக்கூடிய பசங்க லேப்டாப் இல்லாமல் யாருன்னா காலேஜுக்கு போகிறாங்களா? அவங்களாவே வாங்கிடுறாங்க. அவங்களோட தேவைக்காக, பெரும்பான்மையானவங்க அவங்களோட தேவைக்காக வாங்கிடுறாங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட ஃபைனல் இயர் படிக்க போகிறப்போ இல்லை ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் அவங்க கிட்ட போய் லேப்டாப்பை கொண்டு போய் கொடுக்குறது, இதை கொடுத்து என்ன விதமான பயனை கொடுக்குன்றது எனக்கு தெரியல. அதனால் யாருமே பயனடைய மாட்டாங்கன்னு சொல்ல, பயனடையக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை மிக மிக குறைவு. அது அம்மா லேப்டாப் ஸ்கீம் மாதிரியே நீங்கள் கண்டினியூ பண்ணியிருந்தீங்க. அவன் 12th படிக்கிறப்ப அதை கொடுத்துருந்தீங்கன்னா அது இன்னும் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும். ஆனால் முழுக்க தேர்தல் காரணத்துக்காக மட்டுமே ஒன்று பண்ணீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கீங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பட்ஜெட் மீதான விவாதங்கள் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ணன் சீர்னு சொல்லி ஒரு 5 லட்சம் ரூபாய் வருமானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, குடும்ப வருமானம் 5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு 8 கிராம் தங்கமும் பட்டுப்புடவையும் கொடுக்கப்படும் சொல்லி அதற்கு ஒரு 700 கோடி 800 கோடியை ஒதுக்கி இருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா தாய்மாமன் தங்க முதலீடு திட்டம்னு சொல்லி அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு 9 மாதங்களுக்கு 500 கோடிக்கும் கூடுதலான நிதியை ஒதுக்கி இருக்காங்க. இதுவும் பெரிய ஒரு கான்ட்ரோவர்சி ஆயிடுச்சு. ஏன்னா ஜிஓவில் வந்து 700 கோடிகளுக்கும் அதிகமாக சொல்லியிருந்தாங்க. எப்படி வந்து கவர்மெண்ட் ஆர்டரில் ஒன்று சொல்லிட்டு அது பட்ஜெட்டில் வரப்போ கம்மியாக வருது, இந்த அளவுக்கு கூட தெரியாதவங்க தான் இந்த பட்ஜெட்டை ரெடி பண்ணாங்களான்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேட்கப்பட்டுச்சு. ஆனால் இதிலே தெளிவுபட என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 மாதங்களுக்கான பட்ஜெட் தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 9 மாதங்களுக்குள்ள இடைப்பட்ட அந்த காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் மோஸ்டா வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட நிறைய அறிவிப்புகள் இருந்தது. அதாவது கணவனை இழந்த பெண்கள் மற்றும் கைவிடப்பட்ட பெண்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு ஒரு 5 ஆடுகள் வரைக்கும் கொடுக்கக்கூடிய திட்டம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா கறவை மாடுகள் வழங்கக்கூடிய திட்டம், தாய் கேர்னு சொல்லி கர்ப்பிணி பெண்களுக்கான அந்த ஒரு திட்டம்னு சொல்லி ஏகப்பட்ட நன்மை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்திருக்கு. அண்ட் இதில் சில விமர்சனங்களும் இருக்கு. ஏன்னா குறிப்பாக சொல்லணும்னா இப்போ தமிழக அரசுக்கான வருவாய் பற்றாக்குறையானது இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு கடன் சுமையில இருக்கும். இதை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறோம், இல்லை இது எப்படி குறைக்க போறோன்ற மாதிரி அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இல்லை. அது கொஞ்சம் ஏமாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டது. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா விவசாயிகளோட பிரச்சனையை முதல்ல தீர்த்தாதான் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவங்க ஓரளவுக்கு கவனிக்க முடியும். ஸோ அது சம்பந்தப்பட்ட முக்கியமான முன்னேற்பாடுகள் இந்த இடத்துல எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முக்கியமான டேட்டாவை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா தமிழக அரசுக்கு இப்போ கடன் மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு 10 லட்சம் கோடியை தாண்டிருச்சு. ஆனால் இப்போ தமிழகத்தில் தாவேகா ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெவென்யூ டெபிசிட், அதாவது மொத்த வருவாயில் எந்த அளவுக்கு இழப்புகள் இருக்கு, இல்லை எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்றத, பற்றாக்குறை இன்னும் தெளிவாக சொன்னால் வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ இருக்கிறத கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். மெயினாக சொல்லணும்னா 48,696 கோடி மொத்த வருவாய் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 2025-26 காலகட்டத்தில் 69,000 கோடிக்கும் கூடுதலாக இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் ஓரளவு சின்ன ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு. இது இன்னமும் அதிகப்படுத்துறதுக்கான சில திட்டங்களை அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து ஃபிஸ்கல் டெபிசிட், அரசோட மொத்த நிதி பற்றாக்குறை, இது 1,21,000 கோடியா இந்த இடத்துல இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இதுவே போன வருடத்தில் இது எவ்வளவு இருந்து பார்த்தோன்னா 1.24 லட்சம் கோடி, ஒரு 30,000 கோடிக்கு கிட்ட அதுலேயும் குறைவானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஸ்லைட்டான ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சாக தெரியுது. நிறைய பேர் வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா வருவாய் பற்றாக்குறைன்றது வேற, அதே மாதிரி மொத்த நிதி பற்றாக்குறைன்றது வேற. வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்றது ஒரு அரசு தன்னோட செலவினங்களை பார்த்துக்கிறதுக்கு தன் கிட்ட இருந்து வரக்கூடிய வருவாயில் எவ்வளோ பற்றாக்குறை இருக்கு. இப்போ 100 ரூபாய் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது, அந்த மானியங்களை கொடுக்கறதுக்கு, ஊழியர்களுக்கான சம்பளத்தை போடுறதுக்கு, அந்த அரசு இயந்திரத்தை, அரசோட அந்த இயந்திரத்தை அது ஸ்மூத்தாக ரன் பண்ண வைக்கிறதுக்கான அந்த பேசிக்கான ஒரு அமௌண்ட், அது 100 ரூபா தேவைப்படுதுன்னா இப்போ தமிழக அரசு கிட்ட ஒரு 80 ரூபா தான் வருமானம் வருது. அப்போ அதில் 20 ரூபா குறைவா இருக்கா? இதுவே அரசோட மொத்த நிதி பற்றாக்குறை. இந்த கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருப்பாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அது எல்லாத்தையும் பண்ணுவோம்னு. அதெல்லாம் பண்ணுறதுக்கு மொத்த நிதி பற்றாக்குறை எவ்வளோ? வருவாய் பற்றாக்குறை, ரெவென்யூ டெபிசிட்,
ஃபிஸ்கல் டெபிசிட் ஒரு வருஷத்தில் அரசோட மொத்த நிதி பற்றாக்குறை எவ்வளோன்னு பார்க்குறப்போ இது எல்லாத்தையும் இவங்க பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1,20,000 கோடிகளுக்கும் கூடுதலாக தேவைப்படுது. இதை இப்போ கடன் வாங்க போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் வட்டியே பல ஆயிரம் கோடி போக போகுது. இன்னமும் பார்த்தோன்னா அந்த 6 சிலிண்டர்கள் பற்றி அறிவிப்பு வரல. 2,500 மகளிருக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு உரிமை தொகை பற்றின அந்த ஒரு அறிவிப்பு எதுவும் வரல. ஒவ்வொன்றா சொல்லணும்னா இதெல்லாம் வந்து வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இது இவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதற்கான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க தேர்தல் வாக்குறுதியில் ரொம்ப முக்கியமாக சொன்ன ஒன்று. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க அடுத்தது என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு. அண்ட் இந்த வீடியோட கடைசியில் ஒரு முக்கியமான செக்மெண்ட்டை பேசணும்னு நினச்சேன். என்னன்னா, நேற்று அண்ணன் உதய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சரி ஓகே அவரை வந்து தஞ்சாவூர் கூட்டு போகிறாங்க, விசாரணையானது நடக்குது, எல்லாம் நல்லா தம்பா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தோன்னா உள்ள ஒரு என்ட்ரி யாருமே எதிர்பார்க்கல. என்னடா ஏதோ முக்கியமான ஆள் இறங்கிட்டாங்களா இல்லை மு.க. ஸ்டாலின் அவர்களே ஸ்டேஷனுக்கு போயிட்டாருன்னு பார்த்தோன்னா அவர் போயிருந்தா கூட இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் வந்திருக்குமான்னு தெரியல. அக்கா ஜூலி உள்ளே இறங்கிட்டாங்க. இறங்கி பார்த்தோன்னா அப்படியே போலீஸ் ஒழிக, தாவேக்கா ஒழிக, அது இதுன்னு அப்படியே பார்த்தோன்னா மொத்த போராட்ட காலத்துலையும் அந்த கவனம் உதயநிதி அவர்கள் மேலே கூட அவ்வளோ பெரிய ஒரு கவனம் இருக்குமான்னு தெரியல. அப்படியே கேமரா திரும்ப ஜூம் பை க்ளோஸ்அப்பில் போ எல்லாம் காமிக்கிற மாதிரி அக்காவை காமிக்கிறாங்க. ஆனால் ஒன்று, தாவேக்கா திமுகவுக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள் இல்லை திமுக தாவேக்காவை கவுண்டர் பண்ணி எப்படியெல்லாம் மேலே வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் அக்கா உள்ள பக்காவாக ஒரு என்ட்ரி கொடுத்து மொத்தத்தையும் முடிச்சு விட்றாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சு. உள்ள ஒரு கேரக்டர் வந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்த மொத்தத்தையும் முடிச்சு விட்டு போயிடுச்சு. எனக்கு என்னவோ இந்த திமுக காரங்க இந்த ஒரு கேரக்டர் கிட்ட சேர்க்காம இருந்தாங்க, இல்லை இந்த ஒரு கேரக்டர் கொஞ்சம் தள்ளி வச்சாங்கன்னா அது அந்த கட்சிக்கு மட்டும் இல்லை அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்ல ஒன்றா போகும்னு நினைக்கிறேன். அண்ட் அங்கே போனது மட்டும் இல்லாமல் உடனே பேச்செல்லாம் பார்த்தோன்னா உதயநிதி அவர்கள் அப்படி பேசவே இல்லை. அவர் பேசுனதை வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி இல்லாததை பொல்லாதெல்லாம் வந்து இவங்க கிளப்பி விட்டுட்டு இருக்காங்கன்னு ஏகப்பட்ட விஷயத்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், என்னவோ நேஷனல் லெவலில் ரீச் ஆனதை வந்து பெரிய அளவில் வந்து இவங்க அதாவது பாசிட்டிவாக பார்க்குறாங்களா. நல்லா பாருக்கா, நேஷனல் லெவலில் நீங்கள் ரீச் ஆனது பெருசாக அதாவது பாசிட்டிவாக ரீச் ஆகலை. மொத்த பேரும் துரத்தி அடிச்சுட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் வேற எரியில் எண்ணெயை ஊற்றி விட்டுருக்கீங்க. திமுக காரங்க ஜூலியை தள்ளி வைக்கலன்னா என்ன நடக்குன்றதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கட்டப்பாவோட டாட்டர் இன் பிரின்சஸ் சரி ஏதோ ஒன்று இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி வந்து உதயநிதி அண்ணன் அவரெல்லாம் அப்படி பேசவே இல்லை தெரியுமா உங்களுக்கு. அவர் பேசாததை கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்டாங்க. இப்படி போடுறதுனால திமுக ஒரு நாளும் அஞ்சாது. உதயண்ணா கண்டிப்பாக இதுக்கப்புறம் அரசியல் ஆட்டத்தை வேற மாதிரி ஆடுவாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லலை, இருந்தாலும் இந்த டோனில் தான் அவங்க பேசியிருந்தாங்க. பார்த்ததும் குபீர்னு ஒரு சிரிப்பு தான் வந்துச்சு. வெளியில் இவ்வளோ வீடியோ இருக்கிறப்பவே இந்த பேச்சு பேசுகிறீங்களே, எங்கள் அண்ணன் பேசுனதுக்கு பதில் சொல்லுங்கள், இல்லை அண்ணன் பேசுனதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்கள். சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. உங்களுக்குலாம் வந்து சிபி அண்ணன் தான் கரெக்ட். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட்ஜெட்டை பற்றி கொஞ்சம் விஷயம் பேசியிருக்கோம். இதை பற்றி உங்களோட கருத்து மற்றும் வருவாய் பற்றாக்குறை கொஞ்சம் குறையதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ பெருசாக போகும்னு தெரியல. நாளைக்கு வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இதை பற்றி இன்னும் தெளிவான சில செய்திகளை பார்ப்போம். அண்ட் முக்கியமாக ஜூலி பற்றின உங்களோட கருத்துக்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜூலி போன இடம் தமிழ் ஒரு முக்கியமான ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம் இந்த வீடு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பெருசாக முன்னேறாது இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜூலியினோட போராட்டம் பூரா மொத்தமும் பேக் ஃபயர் தான் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ தெரிந்த தகவல்கள் தெரியாத உண்மைகள் அடுத்த வீடியோ சந்திப்போம். அது இந்த விடுவது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.